10th standard exercise 3.10 solve the quadratic equation by factorization method. First sum 4x square minus 7x minus 2. So இது வந்து 3 factor எடுத்து நம்ம factorize பண்ணலாம். 4 2s are 8. இது வந்து minus 8. நமக்கு என்ன வேணும்னா minus 7 வேணும். So இது எப்படி போடலாம் 1 8s are 8. So minus 7 வேணும்னால இது minus இது நான் plus வைக்கிறேன். So minus into plus plus into minus minus 1 8s are 8 ரெண்டு minus பண்ணா நமக்கு minus 7 கிடைக்குது. இப்போ substitute பண்ணுவோம் 4x square minus x minus 8x minus 2 equal to 0. So இப்போ common எடுக்கலாம். அது ரெண்டுலயும் common எடுத்தா x common. இப்போ 4x minus 1 இது ரெண்டுலயும் common எடுத்தோம்னா திரும்ப 2 common. balance வந்துட்டு 4x minus 4x minus 1 இது mistake sorry இங்க plus okay plus into minus minus so இங்க வந்து plus x வரணும் plus 1ன்றனால plus x minus 8x so common எடுத்தோம்னா 4x plus 1 இங்க minus 2 common எடுத்தோம்னா இங்க plus ஆயிடும் 4x plus 1 so plus into minus minus கிடைக்கும் so நமக்கு கிடைச்சிருக்க ஃபேக்டர் 4x plus 1 அதுக்கு அப்புறமா x minus 2 ரெண்டு ஃபேக்டர் கிடைச்சிருக்கு so சால்வ் பண்ணோம்னா 4x plus 1 is equal to 0 4x is equal to minus 1 x is equal to minus 1 by 4 next x minus 2 is equal to 0 x is equal to 2 in your factor so roots என்னென்ன அப்படின்னா minus 1 by 4 comma 2 second sum 3 into p square minus 6 is equal to p into p plus 5 so இது உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு ஈக்குவேஷனை நம்ம முதல்ல குவாட்ரிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும் ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3p ஸ்கொயர் மைனஸ் 3 6 are 18 ஈக்குவல் டு p into p ஸ்கொயர் ப்ளஸ் 5p இது நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ வந்து 3p ஸ்கொயர் இந்த பக்கம் இருக்கிற p ஸ்கொயர் இங்கே வந்தால் மைனஸ் p ஸ்கொயர் இது இங்கே வந்தால் மைனஸ் 5p மைனஸ் 18 ஈக்குவல் டு 0 இப்போ இது ரெண்டும் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2p ஸ்கொயர் மைனஸ் 5p மைனஸ் 18 இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ 2p ஸ்கொயர் மைனஸ் 5p மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு quadratic equation ஃபார்ம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஃபேக்டர் ட்ரீல வந்துட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ 2 into 18 வந்து 36 மைனஸ் 36 நமக்கு என்ன வேணும் மைனஸ் 5 வேணும் இது வந்து 9 4s are 36 நமக்கு கிடைக்கும் ஸோ இங்கே மைனஸ் வேணும்னால இது பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுட்டு இது ப்ளஸ் போடுறேன் ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 9 4s are 36 இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் நமக்கு மைனஸ் 5 கிடைக்கும் ஸோ இதில் போட்டோம்னா 2p ஸ்கொயர் நான் 4 இதுக்கு போடுறேன் ப்ளஸ் 4p மைனஸ் 9p மைனஸ் 18 ஈக்குவல் டு 0 ஸோ காமன் எடுத்துடலாம் இதில் காமன் எடுத்தோம்னா 2p காமன் வரும் ஸோ பேலன்ஸ் ஒரு p ப்ளஸ் இதில் ஒரு p போயிடும் 2 போச்சுன்னா இனி ஒரு 2 இருக்கும் இதில் மைனஸ் இதில் வந்து 9 காமன் எடுப்போம் ஸோ பேலன்ஸ் 9 ப்ளஸ் இதில் வந்துட்டு 2 9 2s are 18 ஸோ ஈக்குவல் டு 0 ஸோ ரெண்டு ஃபேக்டர் என்னென்னா ஒன்று p ப்ளஸ் 2 இன்னொன்று 2p minus 9 equal to 0. So solve பண்ணோம்னா p plus 2 equal to 0, p is equal to minus 2, 2p minus 9 is equal to 0, 2p equal to 9, p is equal to 9 by 2. So ரெண்டு ரூட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா minus 2, 9 by 2. Third sum root of a into a minus 7 is equal to 3 root 2 இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ இது ரூட் இருக்கனால நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டு சைடு வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா இதுக்கு ரூட் போயிடும் அப்போ a into a minus 7 மட்டும்தான் இருக்கும் இந்த சைடு ஸ்கொயர் பண்ணால் 3 வந்து 9 ஆகிடும் ரூட்டு வந்துட்டு வெறும் 2 ஆகிடும் ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ என்ன செய்யணும்னா இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் இது வந்து a into a ஸ்கொயர் மைனஸ் 7a is equal to 9 2s are 18 நமக்கு கிடைக்கும் இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 7a இது மைனஸ் 18 is equal to 0 அப்படி சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ஃபேக்டர் ட்ரீ எடுக்கலாம் 18க்கு எடுத்தோம்னா மைனஸ் 18 வேணும் அது மாதிரி நமக்கு என்ன வேணும்னா மைனஸ் 7 வேணும்
இப்போ இது வந்து 9 2s are 18 போட்டுக்கலாம். இதுக்கு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 2s are 18 ரெண்டு மைனஸ் பண்ணால் நமக்கு -7 கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் a ஸ்கொயர் -2a -9a -18 இஸ் ஈக்குவல் டு 0. காமன் வந்து வெளியே எடுத்தோம்னா இதில் a வெளியே எடுத்தோம்னா a -2, இதில் 9 வெளியே எடுத்தோம்னா சாரி இது வந்து +2 மாதிரி ப்ளஸ்ஸு a + 2 = 0. ஸோ ஒரு ஃபேக்டர் வந்து a + 2, ஒரு ஃபேக்டர் வந்து a - 9. ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சா a + 2 = 0, a is equal to -2, a - 9 is equal to 0, a is equal to +9. ஸோ இதோட ரூட்ஸ் வந்துட்டு -2 9. இந்த சம் வந்து √2x² + 7x + 5√2 = 0. ஸோ இப்போ இது வந்துட்டு நான் ஸ்ப்ளிட் மெத்தடில் போடுறேன். ஏன்னா ரூட் இருக்கிறனால நான் நேராக ஸ்ப்ளிட் மெத்தடில் போடுறேன். இப்போ 7 வந்து நம்ம இங்கே ஒரு 5 இருக்குது 2 இருக்குது, அதனாலேயே நம்ம மோஸ்ட்லி ஸ்ப்ளிட் மெத்தட் போடுறேன். ஏன்னா 5 + 2 7 கிடைக்கும். ஸோ இப்போ √2x², இந்த 7xஐ வந்துட்டு 2x + 5x அப்புறம் +5√2. இப்போ இதுக்கு காமன் எடுத்தோம்னா இப்போ 2 வந்து √2 சேர்ந்தது தான் ஒரு 2. அப்போ ரெண்டுலேயும் என்ன இருக்குது, √2வும் எக்ஸும் காமன் இருக்குது. √2 ஒரு எக்ஸ் போச்சுன்னா பேலன்ஸ் எக்ஸு, இல்லை ஒரு √2வும் எக்ஸும் போச்சுன்னா பேலன்ஸ் வந்துட்டு √2 நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் 5 மட்டும்தான் காமன் எடுக்க முடியும். எடுத்தோம்னா மீதி வந்து x + √2 நமக்கு கிடைக்கும். அப்போ ரெண்டு என்ன கிடைக்குதுன்னா ரெண்டு ஃபேக்டர், ஒன்று x + √2, இன்னொன்று √2x + 5 இது கிடைக்குது. ஸோ இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா x + √2 = 0, x is equal to √2 -√2 நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே √2x + 5 is equal to 0, √2x is equal to -5, x is equal to -5/√2. ஸோ ரூட்ஸ் என்னென்ன அப்படின்னா -√2, -5/√2. Fifth sum 2x² - x + 1/8 is equal to 0. இதில் 8 வந்து LCM எடுத்தோம்னா 8 இல்லை, அதனால இங்கே 8 மல்டிப்ளை பண்ணால் 16x² மைனஸ் இங்கே 8 இல்லை, அதனால 8 மல்டிப்ளை பண்ணால் 8x, 8 இருக்கிறனால இந்த 1 அப்படியே போட்டு = 0 ஆகிடும். ஸோ இப்போ இந்த 8 இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா 0 ஆகிடும். இப்போ நம்ம கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் வந்துட்டு 16x² - 8x + 1 is equal to 0. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ 16 × 1 வந்துட்டு 16. நமக்கு என்ன வேணும், +16 இது, நமக்கு -8 வேணும். ஸோ 4 4s are 16 நமக்கு கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா -8 நமக்கு கிடைச்சிடும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 16x² - 4x - 4x + 1 is equal to 0. காமன் வெளியே எடுக்கலாம். இதில் காமன் எடுத்தோம்னா 4x வந்து காமன், பேலன்ஸ் வந்துட்டு 4x - 1. ஸோ இதில் -1 காமன் எடுத்துக்கலாம். அப்போ பேலன்ஸ் வந்துட்டு 4x - 1 வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ ரெண்டு ஃபேக்டர் என்ன கிடச்சிருக்கு, 4x - 1 4x - 1 நமக்கு வந்துட்டு ஃபேக்டர் கிடச்சிருக்கு. வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 4x - 1 is equal to 0, 4x is equal to 1, x is equal to 1/4. அது இப்போ ரூட் வந்துட்டு இதுவும் அதே வேல்யூன்றதுனால ரெண்டுக்கும் சேமாக தான் வரும். அப்போ ரூட்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1/4, இனியொரு 1/4, ரெண்டு 1/4 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. Second sum, the number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by g of n is equal to n² - n/2, where each team plays with every other team exactly once. A league schedules 15 games. How many teams are in a league ன்னு கேட்குறாங்க. அதாவது வாலிபால் கேம் வந்துட்டு ஷெடியூல் பண்ண மாதிரி நடக்குது. அதில் மொத்தம் எவ்வளோ டீம்னே நமக்கு தெரியாது, மொத்தம் n டீம்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, வாலிபால் கேம் வந்துட்டு நம்பர் ஆஃப் கேம்ஸ் வந்துட்டு n² - n/2 வந்து நடக்குது. இப்போ ஒரு டீமு வந்துட்டு எக்ஸாக்ட்லி ஒரு டீம் கூட தவறாமல் ஒரு டீம் கூட வந்துட்டு ஒரு டைமாவது விளையாடி இருக்கணும். அப்போ லீக் ஷெடியூல்ஸ் 15 கேம், மொத்தம் 15 கேம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ எவ்வளோ டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தா நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ்க்கு ஆல்ரெடி g of n வந்து n² - n/2, இங்கே 15 கேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா g of n
n square minus n by 2 is equal to 15. n square minus n by 2 is equal to வந்துட்டு 15. ஸோ இது இங்கே மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா n square minus n is equal to 50. இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா 15 into 2 30 நமக்கு கிடைக்கும். அப்போ n square minus n இந்த 30 உள்ளே வந்தால் minus 30 ஆகும், which is equal to 0. ஸோ இப்போ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ 30க்கு நம்ம 3 ஃபேக்டர் எடுத்தோம் அப்படின்னா இங்கே minus 30 வரணும், இங்கே 1 வரணும் நமக்கு. ஸோ 6 5s are 30ல் போடலாம். -1 வரனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டு ப்ளஸ் போட்டுக்கலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 5s are 30, ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா -1 கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் n ஸ்கொயர் மைனஸ் 6n ப்ளஸ் 5n ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 0. காமன் வெளியே எடுத்தால் இதில் n காமன் எடுப்போம், பேலன்ஸ் வந்து n மைனஸ் 6. இதில் 5 காமன் எடுத்துக்குவோம், பேலன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா n minus 6 இங்கே 30 minus 30. ஸோ n minus 6 is equal to 0. நமக்கு கிடைக்கிற ரெண்டு ஃபேக்டர் வந்துட்டு n plus 5 ஒன்று, n minus 6 ஒன்று நமக்கு கிடைக்குது. ஸோ சால்வ் பண்ணோம்னா n is equal to n plus 5 is equal to 0. ஸோ n is equal to minus 5. இது n minus 6 is equal to 0. minus 6 இங்கே வந்ததுன்னா n is equal to 6 கிடைக்கும். ஸோ ஒரு நம்பர் ஆஃப் எவ்வளோ டீம் அப்படிங்கிறது நெகட்டிவ்ல ஆன்சராக வராது. ஸோ இது ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்துட்டு n is equal to 6 teams. இதுதான் வந்துட்டு ஆன்சர்.